வெளியே போயிருக்கக்கூடிய சில அண்ணன்கள்லாம் வந்து ஈவேரா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சித்ததுனால தான் நாங்கள் வெளியே போயிட்டோம், கொள்கை முரண் வந்துருச்சுன்ட்டு. இது அவங்க மனசாட்சியே ஏற்றுக்காத ஒரு பச்சை பொய். வேற அமைப்புக்கே போன பிறகும் நீங்க வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு செய்தி பார்க்கும்போது சீமான் அவர்கள் சம்பந்தமாக, நாம் தமிழர் சம்பந்தமாக ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது உடனே நம்ம பங்குக்கு நம்ம எதாச்சும் போடணும், நம்ம ஏதாச்சும் எழுதணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருது இல்ல, ரொம்ப பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. அல்லது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அடையாளப்பட விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு சீமான் ஹேட்டர் அப்படிங்கிற அளவுல நீங்க அடையாளப்பட விரும்புறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு. என்னடா நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவியா, நீ என்ன அப்படியா இப்படியான்ற மாதிரிலாம் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ராகிங் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு வசூல் ராஜால கமலஹாசன் சொல்ற மாதிரி அட்வைஸ் தானே, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது தானே. நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேங்க. அந்த டே 1 அவங்களுக்கு இருந்த அந்த ஆக்ரோஷம் ஒரு 3 மாசம் கழிச்சு பேசினா அப்படி இருக்காது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பேசினா சுத்தமா போயிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து அந்த ஒருதலை காதல் தான் இருக்கும் வெளியே இருந்துகிட்டு இந்த கட்சி மேல. அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம நேற்று இரவு போட்டிருந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்து தம்பி சத்தம் கேட்கல, ஒலி அளவு குறைவாக உள்ளதுன்னு ஒருத்தர், கிணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அல்லது வந்து சுத்தமாகவே கேட்கலடா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு. தெரில, அது என் ஃபோனில் கரெக்டாக தான் கேட்டுச்சு, அதில் என்ன பிரச்சனைன்னு தெரில. இருந்தாலும் பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படி தான் இருந்துச்சா அப்படிங்கிறத எதுக்கும் ஒரு வார்த்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு அடுத்த வீடியோலேருந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். 2 பேர் உட்காந்து பேசுகிற விவாதம் மாதிரி எடுக்கும்போது அதில் உங்களுக்கு ஏதோ மைக்கில் பிரச்சனை இருக்குது, அல்லது வந்து ஆடியோவில் பிரச்சனை இருக்குது, கேட்குறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது பாதிக்குது அப்படின்னா அதை செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம். அதுதான் உங்ககிட்ட முதல்ல கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே போல் அந்த நிகழ்ச்சி 2026 தேர்தலுக்கான அந்த அப்டேட்டுகள் எப்படிலாம் நகர்ந்து எந்தெந்த ரூட்லெல்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வழங்குறதுக்காக தயாராக இருக்கிறோம். நான் இன்னும் பல நண்பர்கள் இணைந்து அதை செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பல சேனலில் கிடைக்காத தகவல்கள் அதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக அதை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக நான் இன்னைக்கு ஒரு செய்தி பேசணும்னு நினச்சேன். ப்ரிப்பரேஷன்லாம் எதுவுமே இல்லை, அப்படியே மனசில் பட்டதை அப்படியே கொஞ்ச நேரம் உங்களோட பேசணும் அப்படின்ட்டு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நண்பர்கள் அல்லது நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குறிப்பாக உங்களுக்கு தான் இந்த செய்தி. ஒரு 5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 வருஷம் இருக்கும். பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வெளியே போன அந்த காலகட்டத்திலிருந்து தான் அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கடி நிறைய நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் என்னை கடிந்து கொள்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். சில காணொலிகளுக்கு மட்டும் ஏன் நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறதோ எல்லாம் நடந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு நான் சொல்றேன். இதை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம மறுபடியும் இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு சென்ற ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியேறிய பேராசிரியர் அருளினியன், உண்மையிலேயே சேலம் மாவட்டத்தில் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளராக இருந்தவர். அதே போல பார்த்தீங்கன்னா அண்ணன் அதியமான் அவர்கள், அவங்க மீண்டும் நாம் தமிழர் கட்சியில அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து செயல்படுறதுக்காக அவங்க தயாரா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இது போன்ற இந்த சூழல்ல, குறிப்பாக திராவிடம் பலவீனப்பட்டு வர இந்த சூழல்ல அவர்களுடைய அத்தனை முயற்சிகளையும் சேர்த்து எப்படியாச்சும் நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்திடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு அழிச்சிடணும், ஒழிச்சிடணும்னு சொல்லி அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழல்ல சேர்ந்து இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி காலத்தின் தேவை கருதி நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள், வெல்விஷர்கள் அல்லது பயணிக்கிறவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி கூட நான் சொல்றேன். இது இந்த 2 பேரோட நிக்க போறதுல இன்னும் நிறைய பேர் வெளியேறியவர்கள், உங்களுக்கு சில பேருடைய பெயர் தெரிஞ்சிருக்கலாம். இப்ப சமீபத்தில் ஆதரவாளர்களா மாறினவங்களா இருப்பீங்க, அல்லது சமீபத்தில் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நாம் தமிழர் கட்சி. உங்களுக்கு நிறைய பேருடைய பேர் தெரியாம இருக்கலாம். அப்படி இன்னும் நிறைய பேர் வெளியேறிய முக்கியமான ஆட்கள், முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் கூட மீண்டும் நாம் தமிழர் கட்சியில வந்து இயங்க தான் போறாங்க, செயல்பட தான் போறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இது நடக்கும். எப்படி நாம் தமிழர் கட்சியிலேருந்து யாரோ ஒருத்தர் விலகனா அது ஒரு பெரிய செய்தியா போட்டு பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அந்த மாதிரி இதை யாரும் செய்தி ஆக்க மாட்டாங்க, பில்டப் பண்ண மாட்டாங்க, அப்படியே ஒண்ணுமே நடக்காத மாதிரி கடந்து போவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மீண்டும் அதனுடைய பழைய ஆட்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து மீண்டும் அது ஒரு பலத்தை நோக்கி அது போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதோட சேர்ந்து இப்ப மறுபடியும் கட் பண்ணிட்டு இந்த 5 ஆண்டு கால எனக்கும் என்னை விமர்சித்தவர்களுக்குமான அந்த பயணத்துக்குள்ள நம்ம போயிடலாமே. எதனால நான் விமர்சிக்கப்பட்டேன், எதனால வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனத்துக்குள்ளான அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். யாராச்சும் கட்சியை விட்டு போறாங்க, ஏதோ ஒரு முரண்களால வெளியேறாங்க அப்படின்னா அவங்கள துரோகின்னு சொல்லாதீங்க, கடும் சொற்கள் சொல்லி அவங்கள வந்து தாக்காதீங்க. ஓகே, தலைமையில நாம் தமிழர் கட்சி தலைமை நிர்வாளர் சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா அவரையே கூட நம்ம சொல்லுவோம், உதிர்ந்த ரோமம், சாக்கடை அடைப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம ஒரு மாதிரி ஓகே போறாங்களா போட்டோம் அப்படிங்கிற அளவுல நிறுத்திடுறது நல்லது. அவங்க போய் விமர்சிக்கிறாங்களா, ஒரு 4 நாள் விமர்சிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அமைதியாகிட்டாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த சைட்ல இருந்து
கடுமையான விமர்சனமோ, குறிப்பாக இணையத்தில் எழுதுகிறவர்கள் அல்லது வந்து காணொலி வாயிலாக பேசக்கூடியவர்கள்லாம் வந்து துரோகி, துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், கருணா, மாத்தையா ஏதேதோ போட்டு கடுமையாக எழுதக்கூடிய அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பேன். ஒரு தடவை இது நடக்கும்போது, சமீபத்தில் காளியம்மாள் அவர்கள் வெளியேறும்போது நாம் பேசும்போதும் இவன் சந்தேகத்துக்குரியவன், இவனை எப்பொழுதும் ஒரு விதமான எச்சரிக்கையான பார்வையோட பார்க்க வேண்டும் சொல்லி மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் அதை வரவேற்கிறேன். சந்தேகத்தோடு பார்க்கறது நல்ல விஷயம்தான். ஆனா நான் அதை சொன்னதுக்கு பின்னாடி இருந்த காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அதாவது அவங்க மீண்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அது மாற்றுக் கட்சியில் இணைஞ்சவங்களா கூட இருக்கட்டும். நீங்க கூட நினைக்கலாம், அதாவது வெளியே போய் தமிழ் தேசியவாதியாக தொடர்ந்து இருக்கிறவர்கள் மட்டும்தான் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்ட்டு. அப்படி இல்லைங்க. அது இன்னும் சரியான காலம் வரும்போது மாற்றுக் கட்சிக்கு போனவங்க கூட திரும்பி நாம் தமிழ் கட்சிக்கு வரலாம். திருப்பூர் சுடலைன்னு ஒருத்தர் அப்படிதான் வெளியே போனாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்தாரு, திரும்ப உள்ள வந்தாரு. இன்னும் அதிமுக போனவங்க, திமுக போனவங்கலாம் கூட திரும்ப வரலாம். ஆனா அவங்க திரும்ப வர்றதுக்கு எது தடையா இருந்துடக்கூடாது அப்படின்னா, அவங்க வெளியேறுகிற நேரத்தில் அதை நியாயப்படுத்துவதற்காக அவங்க மேலதான் தப்பு, கட்சி மேலாம் எந்த தப்புமே இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிறுவ வேண்டும் என்கிற அந்த ஒரு அவசரத்துல, அல்லது வந்து அரசியல் புரசலாக கேள்விப்படுற செய்திகள் அடிப்படையில நம்ம பல பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எழுதும்போது அவங்கள கொன்னுடுறாங்க, எழுதியே கொன்னுடுறாங்க. இதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லி என்னையும் கடுமையா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கடிச்சு கொதற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஆளுங்க கடி நமக்கு விஷம் ஏறாது. முதல்ல ஆரம்பத்திலலாம் கொஞ்சம் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ எனக்கு டிஸ்டர்ப் பண்றதில்ல. ரைட்டு, கடிச்சு விட்டாங்களா, ரைட் விடு, சரியா போயிடும் 2 நாள்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா, அவர்கள் நாளை திரும்பி வருவதற்கான ஒரு தடையாக நீங்கள் அவர்கள் வெளியேறும்போது சொன்ன கடும் வார்த்தைகள் இருந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பான், ஆனா சுயமரியாதையை விட்டு கொடுக்க மாட்டான். இனமானத்துக்காக நிக்கிறேன், அதுக்காக தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களே சொல்லியிருக்காங்க இல்லையா? அதேதான் சாமானியனுக்கும் பொருந்தும். அப்படின்னும் போது அவனுடைய தன்மானம் சீண்டப்படுற அளவுக்கு உங்களுடைய தாக்குதல்கள் இருந்தராம இருக்கிறது நல்லது. வெளியே போறாங்களா, ரைட்டு, வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க. விமர்சிக்கிறீங்களா, அந்த விமர்சனத்துக்குரிய பதில் அந்த லெவலோட ஏன்னா அந்த அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு மனஸ்தாபம், ஒரு கோபம், ஒரு வருத்தம், ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது அந்த கோபத்துல வெளியே போறாங்க, அது ஆறுங்க. அது நான் தான் சொல்றேன்னு, நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேங்க. அந்த டே 1 அவங்களுக்கு இருந்த அந்த ஆக்ரோஷம் ஒரு 3 மாசம் கழிச்சு பேசினா அப்படி இருக்காது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு பேசினா சுத்தமா போயிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு வந்து அந்த ஒருதலை காதல் தான் இருக்கும் வெளியே இருந்துகிட்டு இந்த கட்சி மேல, அல்லது வந்து கட்சியுடைய செயல்பாடுகள் மேல ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து இன்னும் கூட சிறப்பா செஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தான, இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. இது 99% ஆட்களுக்கு பொருந்தும். இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு அக்கா காளியம்மாள் அவர்கள் ஒரு 2 வருஷம் கழிச்சு மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தா, நீங்க தம்பிகள் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வேணான்னு சொல்ல போறீங்களா? மகிழ்ச்சி தான் அடைய போறீங்க. தாய் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் பட போறீங்க. அப்படின்னும் போது அந்த கடும் சொற்களை அந்த குறிப்பா இந்த ஐடி விங் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மூலமாக, அல்லது வந்து ஆதரவாளர்கள் அப்படிங்கிற அந்த அமைப்பு மூலமாக இருந்துகிட்டு எழுதும்போது கடுமையாக செய்யற இந்த செயலை வந்து தவிர்த்துக்காங்க அப்படிங்கறதான் நம்முடைய கோரிக்கை. இது பாருங்க, திரும்ப ஒருத்தரும் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் வர போறாங்க அப்படிங்கறது கேள்விப்படும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இது அப்படி மறுபடியும் ஒன்னா சேரணும்ல, அதுக்கான ஒரு ஸ்பேஸ விட்டு வச்சாதானங்க. எப்பயோ முடிவு பண்ணவங்களா கூட இருக்கலாங்க. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க இது 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட முடிவு பண்ணி இருந்திருக்கலாம். நம்ம போயிடலாம், மறுபடியும் நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம், நம்ம தாய் வீட்டுக்கே போயிடலாம்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு அவங்கள தடுத்துக்கிட்டே இருந்திருக்கும்ல. அவங்கள தடுத்துக்கிட்டே இருக்கிற ஏதோ சில காரணங்கள்ல நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளும், நீங்க எழுதின அந்த வார்த்தைகளும் இருந்துடக்கூடாது. அவைகள் தான் காரணமா இருந்துடக்கூடாது. திரும்பி போனா எதுக்கு நம்மள அப்படிலாம் சொன்னாங்க, ஏன் போகணும் அப்படிங்கிற அந்த சுயமரியாதைக்காக அப்படியே ஏன் இழக்கணும்? ஒரு செங்கல்லும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு சாதாரண ஆள்ல இருந்து அவளது வந்து ஒரு பெரிய ஆளுமை வரைக்கும் எல்லாருமே முக்கியன்றதுனாலதான் நான் அதை தொடர்ச்சியாக சொல்லி உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டே இருந்தேன். நீங்க திட்டினாலும் பரவாயில்லன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதே போலதான் வெளியே போறவங்க கிட்டயும் நான் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்போ வெளியே போயிருக்கக்கூடிய சில அண்ணன்கள்லாம் வந்து ஈவேரா அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் விமர்சிச்சதுனாலதான் நாங்க வெளியே போயிட்டோம், கொள்கை முரண் வந்துருச்சுன்ட்டு. இது அவங்க மனசாட்சியே ஏத்துக்காத ஒரு பச்சை பொய். ஏன் அப்படின்னா, அப்பெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது, இவங்களுக்கு ஈவேரா மேல ஒரு பற்றும் கிடையாது.
வெளியே போனதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணுமே, அது கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய காரணம் தானே தவிர ஈவேரா பற்றுலாம் ஒன்றும் கிடையாது. வெளியே போற எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே காரணம் தான். அவங்களுக்கு தலைமையோட அல்லது நிர்வாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு முரண், ஒரு சிக்கல். அது காலப்போக்கில் சரி ஆகலாம். ஒரு சில தனிநபர்களால ஏற்படுற சிக்கல் அப்படி ஏதாச்சும் இருக்கலாமே தவிர ஈவேரா ரேஞ்சுக்கெல்லாம் அதை யோசிச்சுட்டு இருக்க தேவையில்ல. அதனால வெளியே போயிருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா, அவசரப்பட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிடாதீங்க. மறுபடியும் நாளைக்கே உள்ள வந்து மறுபடியும் ஈவேராவை விமர்சிக்க வேண்டியது இருக்கும். அதனால சற்றே கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வெளியேற அந்த மொமெண்ட்ல கடுமையான எமோஷன் இருக்கும்ல, அந்த எமோஷனெல்லாம் கொட்டி தீர்த்தணும்னு ஒரு அர்ஜ் வருது இல்லை, ஒரு ஒரு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அவசரம் வருது இல்லை, அந்த எமோஷனெல்லாம் கொட்டி கிடைக்கிற மீடியாவில் தீர்த்துடணும். அவன் யாரு? அவன் தமிழ் தேசியத்தை வந்து வெறுக்கிறவனா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் தேசியத்தையே அழிச்சு ஒழிச்சிடணுன்ற மீடியாக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இடத்துலயாச்சும் போய் உக்காந்து நம்முடைய அந்த உணர்ச்சி பிளம்புகளை கொட்டி தீர்த்திடணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கிரேவிங் வருது இல்லை, அதை மட்டும் ஒரு மாசத்துக்கு ஆற போட்டு கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்கும். என்னடா நீ எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவியா, நீ என்ன அப்படியா இப்படியான்ற மாதிரிலாம் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ராகிங் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு வசூல் ராஜால கமலஹாசன் சொல்ற மாதிரி அட்வைஸ் தானே, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிறது தானே. நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எதனா நான் என் மேலே ஏதாச்சும் இருந்தால் எனக்கு நீங்கள் கொடுங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வெளியேறுகிறவர்கள் உங்களுடைய கோபத்தை, எமோஷன்ஸை ஒரு 2 மாசம் 3 மாசம் மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா, குறிப்பா அந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட, அந்த மாதிரியான மீடியாக்கள் கிட்ட போயிட்டு அதை கொட்டாம அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே அழகா இருக்கும். அதே போல சரி வெளியேறி வேற கட்சிக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ சமீபத்தில் வெளியேறி வேற கட்சிகளில் பயணிக்கக்கூடியவங்க இருக்கீங்க. நீங்க அந்த இடத்துக்கு போன பிறகும் நாம் தமிழர் கட்சியை அல்லது சீமான் அவர்களையும் ஏதாச்சும் ஒரு ட்வீட்டை போட்டு ஏதாச்சும் ஒரு பதிவு போட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு போக்கு இருக்குது இல்லை, அது வந்து உங்களை சிறுமைப்படுத்துகிறது. நான் வெளிப்படையா சொல்றேன். சரி, நீங்க வெளியேறி இருந்தீங்க, இடைப்பட்ட காலத்துல வந்து எந்த கட்சிக்கும் போகாம ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தீங்க, அல்லது வந்து நீங்க ஒரு தனி நபரா இருந்தீங்க, அதை கொஞ்சம் அந்த கோபமா இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொட்டி தீர்த்தீங்க, அதெல்லாம் கூட சரி. வேற அமைப்புக்கே போன பிறகும் நீங்க வந்து இதை தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதை பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு செய்தி பார்க்கும்போது சீமான் அவர்கள் சம்பந்தமாக, நாம் தமிழர் சம்பந்தமாக ஏதாச்சும் ஒன்று பார்க்கும்போது உடனே நம்ம பங்குக்கு நம்ம எதாச்சும் போடணும், நம்ம ஏதாச்சும் எழுதணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டெம்டேஷன் வருது இல்ல, ரொம்ப பலவீனமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. நீங்க போயிருக்கிற கட்சியை, அந்த கட்சியுடைய வளர்ச்சி, அந்த கட்சிக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு அது சம்பந்தமான பதிவுகள், அது சம்பந்தமான எழுத்துக்கள், அது சம்பந்தமா நீங்க உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய மூளையை நீங்க செலவிட்டா நல்லா இருக்கும். திங்க் லைக் ஏ பொலிட்டிஷியன். நீங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக இருக்க விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக அடையாளப்பட விரும்புகிறீர்களா, அல்லது ஒரு சீமான் ஹேட்டர் அப்படிங்கிற அளவுல நீங்க அடையாளப்பட விரும்புறீங்களா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணுங்க. உங்க வயசு என்ன, உங்க அனுபவம் என்ன, அதெல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சீமான் ஹேட்டர் அப்படிங்கிற அடையாளம் ஒரு ஃபேக் ஐடி கூட அந்த அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தோட நீங்களும் அவங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறீங்களா அந்த அடையாளத்தை? நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்கன்னா அரசியல்வாதி அப்படிங்கிற அளவுல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். உங்களுடைய கிரேவிங்க்கு ஏற்ற மாதிரிலாம் யாரும் போஸ்ட் போட்டுக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று போட்டு மனசை அந்த இது ஆறுதல் படுத்திக்கலாம். திமுக ஆதரவாளர்கள்லாம் வந்து லைக் போடுவாங்க, திராவிட ஆதரவாளர்கள்லாம் வந்து ஊக்குவிப்பாங்க. இதுல சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. அதனால வந்து இதுக்கு அடுத்த கட்டத்தை கடந்து போகணும் அப்படின்னா, விலகியாச்சா சரி ஓகே அடுத்தடுத்த பாதையில போவோம் அப்படிங்கிற மூமெண்ட்ல விலகியவர்கள் போவதுதான் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எப்படி இதை எப்படி எடுத்துக்க போறாங்க, யார் யார் எப்படி கோச்சிக்கு போறாங்கன்னு தெரியல. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசணும்னு நினைச்சேன், அதுக்காக பேசுறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.